சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். My dear young graduates, wherever I go, I am making only one humble appeal to all the youngsters. You must always say no to drugs. Not only you should be free from drugs, but you should make your friends also free from drugs. That is what is expected, and that is my humble request to all of you. கல்வியை பற்றி மிக ஆழமான ஒரு உண்மையை எளிய வார்த்தைகளில் நாலடியார் சிறப்பாக கூறுகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல, தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலூன் குறுக்கின் தெரிந்து என்று சொல்லுகிறது. இதன் பொருளானது மிக தெளிவானது. கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் அந்த கல்வியை கற்க நமக்கு கிடைக்கும் காலம் மிக குறைவு. வாழ்க்கைக்குரியது அறிவின் உலகம் பறந்தது. அதனால் தான் சொல்லுகிறார்கள், எவ்வளவு கற்றாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அதனால்தான் நாலடியார் அன்னப்பறவையை எடுத்து காட்டுகிறது. பல பேர் சொல்வார்கள், அவன் ஒரு அன்னப்பறவை என்று சொல்வார்கள். அன்னப்பறவையின் மேல் என்ன குற்றம்? நீரையும் பாலையும் கலந்து வைத்தவன் தான் குற்றம் செய்தான். அதை பிரித்து உண்பது அன்னப்பறவை. ஆனால் பார்ப்பவர்கள் அன்னப்பறவையை குற்றம் சொல்வதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது. அதுபோல நீங்களும் பரந்த அறிவுக்கடலிலிருந்து நல்லவற்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் படிக்கிறோம், ஆனால் படித்தனவற்றில் மிக நல்லவைகளை நம்மளாக்கிக் கொள்ள வேண்டும். அது நம்மை உயர்விப்பதற்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். மனிதனை உயர்த்துவது மட்டும் ஒன்றே ஒன்றுதான். அவனுடைய பணம் அல்ல, அவனுடைய சொத்தல்ல, அவனுடைய குணம்தான் அவனை உயர்த்தும். வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது. போட்டிகள் இருக்கத்தான் செய்கிறது. போட்டி இல்லாத உலகம் என்றைக்கும் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரை போட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போட்டியில் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாம் ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது ஏதோ பெரிய வெற்றியை தருவது போல ஒரு தோற்றத்தை தரும். ஒட்டுமொத்த தோல்வியை ஒரு நாள் தந்துவிடும். உங்கள் கல்வி வேலைக்கு மட்டுமல்ல, உங்கள் பட்டம் பதவிக்கு மட்டுமல்ல, அது உங்களை நல்ல மனிதர்களாக, பொறுப்புள்ள குடிமக்களாக, குடும்பத்தையும் தேசத்தையும் நேசித்து உயர்த்தும் சக்தியாக மாற வேண்டும். பல பேர் நாம் நினைக்கிறோம், நமக்கு நேரமில்லை, நம்முடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு கூட நேரமில்லை, பெற்றோரோடு ஒரு தொலைபேசியில் பேசுவதற்கு கூட நேரமில்லை என்று நினைக்கிறோம். நேரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. கடவுளே இந்த மண்ணில் வந்து அவதரித்தாலும் அவனுக்கும் 24 மணி நேரம் தான். அந்த நேரத்தை நாம் எப்படி ஒதுக்குகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய உயர்வு இருக்கிறது. அதை சரியாக செய்வது நம்முடைய கடமை என்றே நான் கருதுகிறேன். முதலாக ஸ்கூலுக்கு போனால் முதலிலே சொல்வார்கள் டைம் டேபிள் என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் நினைப்போம் டைம் டேபிள் என்பது 10வது வரை தான் அல்லது +2 வரை தான். வாழ்க்கைக்கும் தேவை டைம் டேபிள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாரெல்லாம் சரியாக டைமை அலோகேஷன் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.